இச்சபோர்ட்ஸின் மலைக்கு எந்த அப்படின்னு நினச்சோ பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நெய் சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ கமருதனுக்கு வந்து இந்த ஒரு மேட்ரு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு போல். ஸோ என்ன எக்ஸாக்டாக நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் ஸ்டோரி வந்து அவர் சொன்னார். ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் வந்து கெமி வந்து எடுத்திருக்காங்க கேட்காம. ஸோ அவங்க வந்து எல்லாருமே அதை பார்த்துட்டனால கேட்காம ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டுருக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து நெய் எடுத்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து அதை ஒரு இதுவாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போது வந்து பார்வதி வந்து பார்த்து அதை சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதில் வந்து செம்ம காண்டாயிட்டார். இப்போது அவர் வந்து இப்போ என்ன சண்டை ஆச்சு அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பார்வதி வந்து பேசி பார்வதி வந்து திட்டி அமுச்சு விட்டார். ஸோ இப்போ திரும்பவும் வந்து அரோரா கிட்டே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது அரோரா வந்து சொன்னாங்க, நானாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. நீ வந்து என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால நான் வந்து எடுக்க விட்ருப்பேன். நீயே எடுத்தாலும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், நீயும் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இவங்க கூடலாம் வந்து உனக்கு எப்படி செட் ஆகுதுன்னு தெரியல. அதே மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா காலில் போட்டிருந்த செருப்பை வந்து அப்படியே விசிறி அடித்தார். அப்படியே பறந்துட்டு போய் அது தூரமாக வந்து விழுந்தது. அந்த அளவுக்கு வந்து என்ன பெரிய ரூத்லெஸ் பெரிய இவளாவ அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கர கோவமாக வந்து நாங்களாம் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் வந்து பயங்கர கோவமாக வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ சண்டை போட்டாலும் அவகிட்ட போய் பேசினேன். ஏன் யாருமே நிற்காத போது அவளுக்காக போய் நின்னேன். அதுவும் அந்த கண் அடிப்பட்டப்போ நான் மட்டும்தான் அவள் கூட நின்னேன், வேறு யாருமே பெருசாக நிற்கலை. எதுவுமே வந்து யோசிக்காமல் இந்த மாதிரி பண்ணுவான், நம்ம போய் பேசிக்கிட்டே இருக்கணுமா இவகிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து எவ்வளோ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நான்லாம் எவ்வளவோ பேருக்கு வந்து ஐடியில் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், வெளியே எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கேன், ஒரு கேவலமான ஒரு சாப்பாடு எடுத்த விஷயத்த வந்து போட்டு கொடுக்குறா, என்ன ஆளாக இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து ஐடியிலலாம் டிஎல்லாம் இருந்திருக்கேன், எங்கிட்டலாம் வந்து வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 2.5 லட்சம் சம்பளம் வாங்கினவன் நான். இவ்வளோ சம்பாரித்தேன் அவ்வளோ சம்பாரித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி காட்ட மாட்டேன். வந்து சொல்லுவா அப்படி என்கிட்ட. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பாயிண்ட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து பார்வதி வந்து பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து அவர் ட்ரூவாக இருக்கிறாரு. பட் பார்வதி வந்து டக்குன்னு வந்து அவங்க ஏதாவது வந்து அவங்க ஃபேஸ் காமிச்சு ஒரு மாதிரி இது பண்ணிடுறாங்க. பட் இப்போயும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் பண்ணது அதாவது கனியும் ரம்யாவும் பார்த்தனால தானே நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஏன்னா கனியும் ரம்யாவும் அங்கே கேட்கல ஆக்சுவலாக. இவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கேட்டாங்க, அப்போ எங்களுக்கும் கொடுங்க, இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் வெடிக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தில் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.